நேற்றைய கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஆரி ஸ்டாண்டில் ஆரி ஸ்டாண்டை வந்து எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து இந்த ரிங்கில் எப்படி ரோப்பு சுற்றணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அது எந்த ரிங்கில் சுற்றுறோம், எதுக்காக சுற்றுறோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள், அது அவுட்டர் ரிங்கு, உள்ளே உள்ளது வந்து உள் பக்கத்தில் உள்ள இன்னர் ரிங்குன்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி ரோப்பு கிடைக்கும். இது ஆரி ரோப்புன்னு சொல்லி கேட்கலாம், இல்லை பாவடை நாடா அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே நமக்கு ஆன்லைன்லேயும் எல்லா இடக்குமே நம்ம ஆரி ஸ்டோரில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பிசரை கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இந்த ரிங்கு உள்பக்கத்தில் உள்ள ரிங்கில் தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த ரோப்பை சுற்ற போகிறோம். இந்த மாதிரி கம்மு நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஃபேப்ரிக் கம்மு. இந்த கம்மு வந்து 3 கலரில் அவைலபிளாக இருக்கும். நமக்கு எது வேணுமோ நம்ம பிடிச்சிக்கிடலாம். கம்மு வந்து ஒரே கலர் தான், அதனுடைய அந்த பாட்டில் கலர் மட்டும்தான் நமக்கு சேஞ்சஸாக இருக்கும். இப்போ எவ்வளவு எனக்கு கம்மு தேவையோ அவ்வளவு நல்ல கம்மை நல்லா தடவிக்கிட்டு லைட்டாக கொஞ்சம் காய்து வரைக்கும் அந்த பெருவிரலால் கீழ் பக்கத்துக்கு அமுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு அது அமுத்தி பிடிச்சிக்கிட்டு 2 விரலால் பிடிச்சிக்கிட்டு ரெண்டாவது ஒரு சுற்றும் போது கொஞ்சம் கம்மு தடவிக்கிட்டு கிராஸில் எல்லாம் கொண்டு வாங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கிராஸில் கொண்டு வரணும். அதே இது மரக்கட்டையும் தெரியக்கூடாது, துணியிலையும் ரொம்ப ஒரு துணிக்கு மேலே ஒரு துணி போட்டு அப்படி சுற்றுவோம் பாருங்கள், அந்த மாதிரியும் சுற்றக்கூடாது. அந்த ரோப்பு வந்து ஒரு ரோப்புக்கு மேலே, ஒரு சுத்துக்கு மேலே இன்னொரு சுற்று விழக்கூடாது. பக்கத்தில் ஒரு பாயிண்ட் அளவுக்கு தான் அந்த இடத்துல அது மேலே சுற்றி கொண்டு வரணும். நான் உங்களுக்கு ஸ்பீடாக காட்டியிருக்கிறது எதுக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப லென்த்தாக வீடியோ போகுது, அதுக்காக தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் பாஸ் பண்ணி காட்டியிருக்கிறேன். ஒரு பாயிண்ட் அளவு இந்த பாருங்கள், நான் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த பாயிண்ட் அளவு தான் உங்களுக்கு அந்த ரோப்பை வந்து அதுக்கு மேலே அப்படி சுற்றி கொண்டு வரணும். அதே இது கிராஸாகவும் இருக்கணும், அதே இது டைட்டாகவும் இருக்கணும். இந்த ரோப்பு எதுக்காக சுற்றுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரிங்கில் பாருங்கள், அந்த மரக்கட்டை துகள் இருக்கும் பாருங்கள், அந்த துகள் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து காட்டன் மெட்டீரியலில் தான் நமக்கு வந்து நம்ம இப்போது அதாவது பழகும்போது பண்ணுவோம். இப்போ நான் பழகி முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு சில்க் மெட்டீரியல், அது நல்ல கிளாத்தில் நம்ம ஆரி போட ஆரம்பிப்போம். அப்போ அந்த டைமிங்கில் கிளாத்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் அதை பண்ணுறது. ரெண்டாவது ஆரி போட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கிளாத்து ரொம்ப டைட்டாக இந்த லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இதை சுற்றுறது. இந்த 2 பர்பஸ்க்காக தான் இந்த ரோப்பை நம்ம சுற்றுறோம். மரக்கட்டையும் தெரியக்கூடாது, அதே இது ரொம்ப மொந்தமாகவும் ஒன்றுக்கு மேலே ஒன்று சுற்றவும் கூடாது. அந்த மாதிரி சுற்றி நான் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. எங்கே முடிய போதோ அந்த இடத்துல கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு மரக்கட்டை தெரியாத அளவுக்கு கரெக்டாக அதுக்கு மேலே கொண்டு வந்து மாட்டிங்க அப்படின்னு சொன்னால் என்ன உண்டாங்கன்னா ரொம்ப கொஞ்சம் அந்த இடம் வந்து கொஞ்சம் தடிமனாக தெரியும். எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ கீழ்ப்பகுதியில் ஸ்டார்ட் பண்ணோம், அதே கீழ்ப்பகுதியில் அந்த இது வர்ற மாதிரி, முடிவும் அதே இடத்துல வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க. எவ்வளவு கம்மு தேவையோ அவ்வளோ கம்மு தடவிக்கிட்டு ஒரு ஹாஃப் டே அதை காய விட்டுட்டிங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கிளாத் ஃபிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நேரம் கம்மு நல்லா காயணும், இல்லை அப்படின்னா நீங்கள் சுற்றும் போது அந்த ரோப் வந்து வெளியில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். இது ரொம்ப உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து கிளாஸ் வந்து கண்டினியூவாக ஒவ்வொரு வீடியோவாக ஆரிக்குள்ள கிளாஸ் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பார்த்து நீங்களுமே அதை கற்றுக்கோங்க. எதை கற்றுக்கிட்டாலுமே முழுமையாக கற்றுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு இதோட கூட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளால முடியும். தொடர்ந்து வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல எனக்கு இல்ல கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் நினைக்கிறவங்க கம்மியா பார்க்க போறோம். பிரைஸ் கொடுக்குறோம். கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, டீடைல் கேட்டுக்கோங்க.